ஹாய் ஜெரி குக்கரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மில்லட் தோசை எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 உலக்கு எடுத்திருக்கேன். சரியா? அது கூட பேலன்ஸ் ஒரு 1.5 உலக்கு என்ன எடுத்திருக்கேன்னா வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 உலக்கு, சின்ன உலக்குக்கு சோளம் எடுத்திருக்கேன். அது கூட என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டால் கலர் நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு வரும். அது கூட பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 உலக்கு 200 கிராம் சரிங்களா, உளுந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. இதில் ஊறுறது தான் முக்கியம். ஏன்னா மில்லத்துண்டு ஊற லேட் ஆகும். சரியா? ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரைக்க போகிறேன். அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் மாவு ரொம்ப ஹீட் ஆகாது. இப்போ அந்த பாதாம் ஊற வச்சோம்ல, அதை தொலி எடுத்து அதை போட்டு முதல்ல அரைச்சிக்குவோம். அரைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுக்கோம்ல மில்லட்ஸ் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்க வேண்டியதான். இது அஸ்யூஸ்வல் தோசை மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி நல்லா பொங்கி வரணும். இது அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அதிலே நிறைய நியூட்ரிஷன் சத்து எல்லாமே இருக்கும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. சரியா? 6 மணி நேரம் புளிச்சாலே போதும். உப்பு போடாமல் புளிக்க வைங்க, இல்லைன்னா சீக்கிரம் ரொம்ப புளிச்சிரும். இப்போ புளிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். சரிங்களா? உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குன்ட்டு. மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் புளிச்சதுக்கப்புறம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி தோசை சுடுங்க. இதுக்கு நெய் ஊற்றி சுடலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், எதுனாலும் ஊற்றலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு சுடலாம். இதே கொஞ்சம் பன் மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்க பன் மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு நிற்கும். இந்த தோசைலாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ.